சக்தி தண்ணி குடிச்சிட்ருக்காரு. அப்போ பொன்னி வந்து கேட்குறாங்க, "என்ன சக்தி சாப்பிட்ற டைமில் இவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க? இவ்வளோ தண்ணி குடித்தா எப்படி உங்களால் சாப்பிட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொன்னி." "சரி, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது" அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. "ஏன் எதுக்காக?" அப்படின்னு பொன்னி கேட்குறாங்க. "இல்லை, நீ ஆறுதல் சொல்கிறது எல்லாமே நல்லா இருக்குல்ல. யாருக்கு எதனா கஷ்டம்னா கூட அண்ணனுக்கு கூட நீ தானே ஆறுதல் சொன்ன. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. சக்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, "எல்லாருமே சேர்ந்து நம்ம மேரேஜுக்கு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்ல கார்த்திக், அவங்க அம்மா அப்பாவுக்கு 60வது கல்யாணம். அதுக்கு நம்ம போகணும். தேவையான கிஃப்ட் ஏற்பாடு எல்லாமே பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. சரி, சரி எல்லாமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 4 பேருமே சேர்ந்து போறாங்க. கோயில்ல போய் இறங்குனோனே அப்படியே பார்க்குறாரு. அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு, "ஆமா, இங்க நெறைய கல்யாணம் நடக்குமா என்ன? நம்ம போய் 60ஆம் கல்யாணம் எங்க நடக்குதுன்னு கேட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்றாரு. "டேய், கோயில பாருடா. இதுல ஒரே ஒரு பிரகாரம் தான் இருக்கு. அதனால நம்ம போன உடனே கண்டுபிடிச்சிடலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல" அப்படின்னு சக்தி சொல்றாரு. சரி, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து போறாங்க. பிரீத்தியும் கூட போறாங்க. "டேய், தேவையான கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டு போய் எடுத்துட்டு வராரு. "வா, வா, வா சக்தி" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்க எல்லாமே சூப்பரா பண்றாங்க. 60வது கல்யாணத்துக்கு தேவையான தலையில தண்ணி ஊத்துறது எல்லாமே, கல்யாணத்துக்கு தேவையான எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா சக்தி வராரு. அவங்க ஃப்ரெண்டு கார்த்திக் சொல்றாரு, "வா சக்தி, வா, வா. அம்மாவும் அப்பாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க. இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்கும். வா உட்காரு" அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அவங்க பசங்க எல்லாருமே. அப்ப சக்திய இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. "சக்தி வந்திருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ சக்தி, எப்படி இருக்க நீ? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. நீ நெறைய வாட்டி எங்க எங்க வீட்டுக்கு வந்து குரூப் ஸ்டேலாம் பண்ணியிருக்கல்ல 12th எனக்கு ஞாபகம் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஆமா. இவ்ளோ ஞாபகமா வச்சிருக்கீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "ஆமா, ஆமா. உங்களோட 60ஆம் கல்யாணத்துக்கு எனக்கு வரணும்னு சொன்னா, அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "ரொம்ப சந்தோஷம்ப்பா. நல்லா இருக்கணும் நீங்க. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு. "ஓகே கார்த்தி, டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "என்ன சாப்பிட்டு போகாம போறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "கண்டிப்பா சாப்பிட்டு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல, இல்ல கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிளம்புறாரு. அப்ப கரெக்ட்டா பொன்னி வராங்க கோயிலுக்கு. வந்துட்டு பயங்கரமா சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. அப்படியே விளக்கெல்லாம் போடுறாங்க. விளக்கெல்லாம் போட்டுட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உஷாக்காவும், சண்முகம் 2 பேருமே அவங்க ஃபீல் பண்றத என்னால பார்க்க முடியல. நல்லபடியா அவங்களுக்கு ஒரு குழந்தைய குடு. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி வேண்டிட்டு இருக்காங்க. அப்ப ஐயர்கிட்ட வந்து சொல்றாரு, "அம்மா, நீ மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டத்த நினைச்சு வேண்டுறன்றது எனக்கு தெரியும். ஆனா அது எல்லாமே நல்லபடியா நடக்கும்" அப்படின்னு ஐயர் சொல்றாரு. "இந்தாம்மா விபூதி" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. அப்ப எல்லாருமே சேர்ந்து முருகர ரொம்ப வாழ்த்தி பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு அப்படியே பொன்னி எல்லார் கூடயுமே உட்காந்து முருகரோட பாட்ட சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா சக்தி பார்க்குறாரு. "என்ன பொன்னி இந்த கோயிலுக்கு வந்திருக்கா போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமா நின்னு பார்த்துட்டுருக்காரு. பொன்னி பாடுறத அவ்வளோ ஆர்வமா பார்த்துட்டுருக்காரு. பொன்னி பாடுறது நல்லா இருந்ததுனால, அங்க இருக்க ஐயர கூப்பிட்டு சொல்றாரு, "இங்க பாருங்க, கொஞ்சம் முன்னாடி போய் பாட சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒருத்தர்கிட்ட ஐயர் சொல்லி அவங்க சொல்றாங்க, "அம்மா, நீ சூப்பரா பாடுற. போம்மா போய் முன்னாடி பாடும்மா. எல்லாரும் கேட்கட்டும். நல்லா இருக்கும்ல" அப்படின்னு சொல்றாரு. சரிங்க நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போறாங்க. அங்க ஸ்டேஜ் மாரி இப்படி சின்னதா எல்லாருமே சேர்ந்து உட்காந்துட்டுருக்காங்க. அங்க போயிட்டு பொன்னி உட்காந்து எல்லார் கூடயும் சேர்ந்து பாடுறாங்க. பயங்கரமா சூப்பரா பாடுறாங்க. அப்போ அப்படியே பார்க்குறாரு சக்தி. பார்த்துட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்ன பண்ணிட்டு இருக்கார் சக்தி?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆனா பயங்கர சந்தோஷத்தோட அப்படியே கேமரா எடுத்துட்டு இருக்காரு. பொன்னி சூப்பரா பாடுறாங்க. எல்லாருமே ரசிச்சு